Hello, praise the Lord. Good evening, everyone. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். உங்களை வரவேற்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் என்னோட டாக்டர் கேர்லின் கிரேஸ் ஜேக்கப்போட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா சில்ட்ரன் அண்ட் கிங்டம் ஆஃப் காட் என்ற தலைப்பை பற்றி தான். இந்த தலைப்புன்னு கிடையாது. ஸோ எவ்வளவு குழந்தைகள் பரலோக ராஜ்யத்தில் குழந்தைகள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டுன்ற ஒரு ரிலேட் பண்ணி பேசுகிறதுக்காக தான், அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் ஏன் டாக்டர் நானும் கேர்லின் குரேஸும் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது என்ன டேன்னு தெரியுமா? Children's Day. Hello everyone. Yes, today is Children's Day. Hello everyone. என் பேர் கேரலின். நான் இன்னைக்கு அப்பாவோட Children's Day ப்ரோக்ராமை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். டாடி, Children's Dayனா என்னன்னு சொல்லிடலாமா? எஸ், நீயே சொல்லிட. Children's Day is celebrated on the birthday of the first Prime Minister of India, Jawaharlal Nehru. அவரை செல்லம்மா மாமா நேருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு குட்டி பசங்களை ரொம்ப பிடிக்கும். டாடி, நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? எஸ், கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்தியாவில் நம்ம இந்த குழந்தைகள் தினம் ஒரு நாளில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் என்னன்ட்டு. பட் உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் டே 1925 வருடம், 1925 தான் இதை ப்ரொக்ளைம் பண்ணாங்க. எங்கே ப்ரொக்ளைம் பண்ணாங்கன்னா 1925ங்கிறது 1925 இதை ப்ரொக்ளைம் பண்ணாங்க. டாடி, அப்போ நீங்கள் கூட பிறக்கலையா? அப்போ எஸ், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நீ யுனைடெட் நேஷன்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? டாடி, படிச்சிருக்கேன். ஓ, வெரி குட். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? டாடி, ஜெனீவாவில் இருக்கு. எஸ். ஸோ 1925 ஜெனீவாவில் தான் இதை யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணாங்க. அதோடு மட்டும் இல்லை, ப்ரொக்ளைம் பண்ணதோடு மட்டும் இல்லை. ஸோ ஆனால் அது ப்ரொக்ளைம் பண்ணதோடு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1950, 1950 வருடம் தான் இதை அஃபீஷியலாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரில. பட் சில கம்யூனிஸ்ட் ஆளுகைக்கு உட்பட்ட கண்ட்ரிஸ், போஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி, இல்லை இப்போ கரண்டாக கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் இதை 1 ஜூனில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா இதை வேற இதில் கொண்டாடுறோம். சரியா? இது என்னன்னா 1950 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது, ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது 1959 வருடம், 1959 தான் இதை நவம்பர் 20 தான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்றாங்க. டாடி, மற்ற நாட்டுக்கெல்லாம் 20th நவம்பர், ஆனால் இந்தியாவில் நம்ம 14 நவம்பரை செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாடி, ஏன் இதை நம்ம ஜவஹர்லால் நேருஜியோட பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? எஸ், வெரி குட் கொஸ்டின். ஏன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதம மந்திரி மட்டுமல்ல, அவருக்கு குழந்தைங்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே குழந்தைகள் அவர் மத்தியில் எப்போதுமே இருக்கிறதும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்தியாவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1956, 1956 தான் முன்னாடியெல்லாம் எப்படின்னா 20th நவம்பர் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க சில்ட்ரன்ஸ் டே. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நேரு மாமாவுக்கு குழந்தைகளை அதிகமாக பிடிக்க என்ன ஆச்சுன்னா, இதை அவர் ஞாபகார்த்தமாக இருக்கிறது, அவரோட ஞாபகார்த்தமாக இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவரோட பிறந்த நாளான நவம்பர் 14 இந்த குழந்தைகள் தினமாக அனுசரிச்சாங்க. அதன் மூலமாக அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற நிமித்தமாக தான் இந்த நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ் டே. ஓ, அப்படியா டாடி? ஆமா, இப்போ எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிருச்சு டாடி. வெரி குட். ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ளலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும்னா நீங்கள் கால் பண்ணுங்க. எங்களை கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000, 7353277000 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் பேசுங்க. இதோட சந்தேகம் எல்லாத்தையும் நம்ம நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எங்களால் முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோட சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குட்டீஸ், நீங்கள் வந்து உடனே உங்கள் ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்துட்டு 7353277000 நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? கால் பண்ணணும். ஸோ இந்த குழந்தைகள் தின நன்னாளிலே ஸோ நம்ம வந்து பார்க்குறோம், குழந்தைகளுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்துட்டு அதாவது வந்து நேருனா, அதாவது பண்டிட் ஜவஹர்லால் நேருனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நேருக்கும் வந்து அதாவது குழந்தைகளை வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் குழந்தைகளை வந்து அதிகமாக, ரொம்ப அதிகமாக நேசிக்கிற தேவன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? அதாவது குழந்தைகள் மாதிரி உள்ள மனசு உள்ளவங்க தான் இந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து இருக்க முடியும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சண்டே கிளாஸ்ல நீங்கள் நிறையா கொஸ்டின், நிறையா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நீனும் சண்டே கிளாஸில் நிறையா படிச்சிருப்பேன் இல்லையா? வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது நம்பர், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஏதாவது எங்களோட பேசணும், எங்களோட வந்துட்டு நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் பேசணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், 7353277000 நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட பேசுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். ஸோ we will be back after the break. Please stay tuned. எங்கேயும் போயிடாதீங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். Hello, welcome back. So welcome back to the special program. So இப்போ வந்து ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். Praise the Lord. Praise the Lord, brother. சிஸ்டர், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஓகே. கிறிஸ்டி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வீட்டில் பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதாவது குழந்தைகள், அதாவது சில்ட்ரன்ஸ் டே, அதாவது குழந்தைகள் தினம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டேல வந்து என்ன வீட்டில் ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம், ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா? ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்காங்க. ஓகே. மற்றபடி வீட்ல செலிப்ரேட் பண்றது எதுவும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ பசங்களுக்குலாம் வந்து இந்த குழந்தைகள் தினத்தை பத்தி நல்லா தெரியும் இல்லையா? கண்டிப்பா தெரியும். ஓகே, வெரி குட் வெரி குட். அண்ட் என்ன சொல்கிறது, நம்முடைய ஆண்டவராக இதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்திருக்க தலைப்பு வந்து சில்ட்ரன் அண்ட் கிங்டம் ஆஃப் காட்னு தான் ஒரு தலைப்பில் தான். ஸோ அதாவது வந்து நம்ம பரலோக ராஜ்யம் வந்து எப்படி சில்ட்ரனோட ரிலேட் பண்ண முடியும்ன்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொம்ப வேண்டாம், ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் சில்ட்ரன் மாதிரி இருந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. So we should all become like children. Yes, correct. Innocent. Yes, absolutely. ஸோ அதனால் ரொம்ப கிளியராக சிஸ்டர், ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு. ஸோ உங்கள் பசங்களுக்கும் வந்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லிடுங்க. ஸோ சரியா? உங்கள் டாட்டருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த ப்ரோக்ராம் உங்கள் டாட்டர் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பாய் பாய். ஸோ சிஸ்டருக்கு வந்து கால் பண்ண கிறிஸ்டின்னு நினைக்கிறேன், அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி வந்து அதாவது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும், ஏன் வந்து குழந்தைகளோட ரிலேட் பண்ணுறாங்கன்றதை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப அதாவது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து குழந்தைகள் மாதிரி நீங்கள் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் இடம் பெற முடியாது. இதைத்தான் வந்து ஆண்டவரும் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இல்லையா கேரன்? ஆமாம் டாடி. டாடி, do you know that Jesus also loves children? ஏன்னா ஒரு தடவை சின்ன பசங்களை அவர்கிட்ட கொண்டு வரும்போது அவரோட சீஷர்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் ஏசப்பா மேத்யூ 19:14 சொன்னார், let the children come to me and do not hinder them because the kingdom of God belongs to such as these.
எஸ், அதாவது வந்துட்டு ஆண்டவருக்கும் ரொம்ப அதிகமாக வந்து அவருக்கு குழந்தைகளை பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைபிள்லேயே ஒரு வசனம் கூட இருக்குது. அதாவது அவருக்கு வந்து எப்படி குழந்தைகளை எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் சில இடத்துலலாம் பார்த்தோம்னா குழந்தைகளை தான் ஒரு எக்ஸாம்பிளாகவே எடுத்து சொல்லியிருப்பார். பர்டிகுலராக பார்த்தா மத்தேயு 18:30 இப்போ ஒரு காலர் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த காலரை பார்த்துட்டு நம்ம we will go ahead with the other things. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜெசிகா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓ ஜெசிகா. ஜெசிகா உங்க பேர் சென்னையில இருந்து கால் பண்றீங்களா? ஆமா. வெரி குட். லைவ் டிவில டெய்லி பாக்குறீங்களா? பாக்குறோம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு என்ன டே தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. வெரி குட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட். ஓ வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, சில்ட்ரன்ஸ் டேனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நேரோட பர்த்டே. ஓ வெரி குட் வெரி குட். சரி சரி, நேருவோட பர்த்டே. சரி, இப்போ வந்து நேருக்கு வந்து குழந்தைகளை பிடிக்கும், அதே மாதிரி ஏசாமிக்கு ரொம்ப அதிகமாக குழந்தைகளை பிடிக்கும் இல்லைங்களா? ஆமா. சரி, இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டேல வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்காவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வசனம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க, கண்டிப்பா ப்ளீஸ் சொல்லுங்க. Jesus replaced wisdom and status and favor with God and men. Luke 2:52. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். கேரளா எப்படி இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஜெசிகா, கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, ஹாவ் a wonderful day. God bless you. Thank you. Bye-bye. Bye-bye. ஜெசிகா கால் பண்ணாங்க. கால் பண்ணி அதாவது ஒரு வசனம் சொன்னாங்க, இன்னைக்கு என்ன டேன்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து எங்களோட பேசணுமா? பேசுறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7353277000, அதாவது 7353277000. மறக்காம இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஏசாமிக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்தேயு 18:33, அதாவது நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போக ஆரம்பித்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தோன்னா அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, அதாவது வந்து அவங்க சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர் என்று, அதாவது அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க. அதாவது வந்து ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த டைமும் வேறு எந்த ஒரு ஆளையும் வந்து எக்ஸாம்பிளாக வைக்காமல் ஒரு சின்ன குழந்தைய எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் இடம்பெற மாட்டீர்கள் என்று மெய்யாகவே நுழைய மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருக்கு வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த குழந்தைகள் தின நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கும், பட் நம்மளும் அதே மாதிரி ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணும் இல்லையா? கண்டிப்பா நடக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி நடக்கலாம், எப்படி வந்து நம்ம நடக்குதுன்னு சொல்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். we will be back after the break. Please stay tuned. எங்கேயும் போயிடாதீங்க.
இப்போ வந்து ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்தலாம், பார்த்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணலாம். Praise the Lord. Hello, praise the Lord. Hello, praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜோ ரிகார்டோ. நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓ, ஜோ ரிகார்டோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள். வெரி குட். வீட்ல எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அங்கிள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோ? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட். ஓ, ஸ்கூல்ல இப்போ வந்துட்டு என்ன ஆன்லைன் கிளாஸஸா? ஆமா அங்கிள். ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் டே இல்லையா? சில்ட்ரன்ஸ் டே இல்லையா? ஆமா அங்கிள். ஓகே. சில்ட்ரன்ஸ் டேல ப்ரோக்ராம் எதுவும் ஸ்கூல்ல இல்லைங்களா? அப்போ சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் எதுவும் இருக்கா ஸ்கூல்ல? நாளைக்கு இருக்கு அங்கிள். நாளைக்கு இருக்கா? ஓகே. நாளைக்கு எப்படி, ஆன்லைனா இல்ல ஆஃப்லைன்லயா? ஆன்லைன். ஆன்லைன்ல தானா? வெரி குட், வெரி குட். சரி, சில்ட்ரன்ஸ் டே பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? சரி அங்கிள். சரி, சில்ட்ரன்ஸ் டே பத்தி சொல்றீங்களா? சில்ட்ரன்ஸ் டே பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நேரு அங்கிளுடைய பர்த்டே. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அதே மாதிரி நேரு, அதாவது ஏசுவாமிக்கும் குழந்தைகளை பிடிக்கும் இல்லையா? ஆமா. ஆமா. ஏசாமிக்கு வந்து ஏன் குழந்தைகளை பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா குழந்தைங்க ரொம்ப குட்டா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சரி, இன்னைக்கு வந்து குழந்தைகள், அதாவது சில்ட்ரன்ஸ் டேக்காக நீங்க வந்து என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க? சங்கீதம் 133. சொல்லுங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதே எத்தனை இன்னும் நல்லது. அது ஆளுந சுகுதனே ஊற்றப்பட்டு அவன் தாடிகளை வரிகளிலும் அவன் அங்கிருமான நல்ல தைலத்துக்கும் செய்யாமேலும் பயமேலும் பணிக்கு உப்பா இருக்குல்ல அங்கே கட்ட எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டுவார். ஓ, வெரி குட். சூப்பர், சூப்பரா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க ஜோ. சரி, ஓகே, wonderful, wonderful, and thank you for calling Live TV. Have a wonderful day. God bless you, Joe. Bye bye. Happy Children's Day. Happy Okay. Children's Day. Thank you, and wish you the same. Bye bye. ஜோ ரிகார்டோ. ஸோ சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு அவங்களும் ஒரு வசனம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, வசனத்தை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வந்து அதாவது ஏன் வந்துட்டு, அதாவது குழந்தைகள் தினம், ஏன் குழந்தைகள்னா என்னன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது குழந்தை அதாவது ஏசுவாமிக்கு ஏன் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும்ட்டு ஸோ ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஏன் வந்து ஏசுவாமிக்கு வந்துட்டு குழந்தைகளை பிடிக்கும்னா, ஸோ தேர் ஆர் நிறையா வந்து அதாவது குவாலிட்டிஸ் குழந்தைங்கள்ட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து குழந்தைகளை வந்து ஏசாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டியில் ஒரு குவாலிட்டி தான் என்னென்னா, அதாவது அப்பா அம்மாவுக்கு, அதாவது அவங்க மேலே வந்து ஒரு ஃபெய்த் வச்சிருக்கிறது. ஸோ நீங்கள் எப்படி கேரல்? ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி சின்ன பசங்களில் அவங்க ரொம்ப சின்ன லைக் அவங்க அம்மா அப்பாவை ட்ரஸ்ட் பண்ணுறது. நான் எப்படி உங்களையும் மம்மியும் இருந்தால் ட்ரஸ்ட் பண்ணுவேனோ. எஸ், கரெக்ட். ஸோ எப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, வேற யார்ட்டையாவது போய் கேட்பாங்களா? இல்லை, அவங்க அப்பா அம்மாட்ட தான் போயிட்டு அவங்க அப்பாட்ட எதுவும் என்ன பண்ணுவாங்க, பிளைண்ட் ஃபோல்டடா, அதாவது வந்து பிளைண்ட் ஃபோல்டர்னு என்னன்னா, ஒரு பொருளை ஒன்று கேட்குறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அவங்க நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான், அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் வந்துட்டு அவங்க வந்து அப்பா அம்மா ஏதாவது ஒரு பொருள் கேட்கணுமா, அவங்க கண்ணெலாம் அப்படியே விரிஞ்சிருக்கும், அதுங்களை கையை அப்படி வச்சிருக்கும், டாடி எனக்கு இது வேணும், மம்மி எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக வந்து கேட்பாங்க, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குணம் தான் ஏசுவாமிக்கு பிடிக்கும். அந்த குணங்கள்லாம் குழந்தைங்கள்ட்ட இருக்கு. ஸோ அதனால
அதனால தான் அது ஏசாமிக்கு வந்து குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து குழந்தைகளை ஏன் பிடிக்கும்னா குழந்தைகள் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிறது, புதுசு புதுசாக டிஸ்கவர் பண்ணுறது. இல்லை கேரள், உனக்கு எப்படி கேரள்? டாடி ஆமாம் டாடி, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைக் ஸ்கூலில் புதுசாக லைக் டிஸ்கவர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் டாடி. சரி, பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் நிறையா குழந்தைங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம இதை கன்டினியூ பண்ணலாம். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்க பேரு இவானா சார்லஸ். ஓகே, இவானா சார்லஸ் எங்கேருந்து பேசுறீங்க? ஓ, சென்னையில இருந்து பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்ல எப்படி இருக்காங்க எல்லாரும்? ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஓகே, வெரி குட். என்ன பண்ணி ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. இவனா என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆன்லைன்லையா? ஓ, வெரி குட் வெரி குட். சரி, இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் டேன்னு தெரியுமா? என்னது கேட்கல? வெரி குட், சில்ட்ரன்ஸ் டே. ஓ வாவ், கரெக்டா சொல்லிட்டீங்களே. சரி, சில்ட்ரன்ஸ் டேல வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லையா? நம்மளும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும் இல்லையா? நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க? சொல்லுங்க. வெரி குட், சொல்லுங்க. என்ன வசனம்? God is good. I am way, truth and life. ஓ, வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா சொன்னீங்க இவானா, நல்லா சொன்னீங்க. சரிங்களா? சரி, நீங்க வந்துட்டு நான் அதாவது வந்து ஓ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து பாருங்க லைவ் டிவி. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு கண்டினியூஸாக லைவ் டிவி பாருங்க. சரிங்களா? ஓகே, ஹேவ் a wonderful day. God bless you. Bye bye. Bye. இவானா சார்ல்ஸ் கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து அவங்களும் ஒரு வசனத்தை சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து எங்களோட வந்து பேசணுமா? ஸோ உடனே ஃபோன் எடுங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஃபோன் எடுங்க. 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எங்களோட வந்துட்டு நீங்கள் பேசுங்க. இந்த அதாவது ஸ்பெஷல் டேயில் நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஆவலாக இருக்கா? நீங்கள் ஏதாவது ஸ்டோரி கூட சொல்லலாம், ஏதாவது வசனம் கூட சொல்லலாம், இல்லை ஈவன் நீங்கள் வந்து ஏதாவது பாடுனா கூட நீங்கள் பாடலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆவலாக இருக்கீங்களா? ஸோ உடனே நீங்கள் வந்துட்டு ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 7353277000 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி காமிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். we will be back after the break. எங்கேயும் போயிடாதீங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி ஒரு மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹலோ, வெல்கம் பேக். நம்ம வந்து ஒரு 3-4 காலர்ஸ் பார்த்தோம். 4 காலர் வந்து நல்லா பேசினாங்க. பேசி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணாங்க. ஒரு வசனம் சொன்னாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஏசாமிக்கு வந்து குழந்தைகளை நிறையா பிடிக்கும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நிறையா வந்து ஏன் வந்து ஏசாமிக்கு நம்மளை பிடிக்கும்னு அதை பற்றியும் கொஞ்சம் பேசணும். ஸோ இப்போ வந்து ஏசாமிக்கு பிடிக்கிறதுனால, அதாவது ஏசாமிக்கு வந்து நம்மளை பிடிக்கும், அதாவது நமக்கு ஏசாமியை பற்றி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஏசாமிக்கு ரொம்ப பிடித்தமாக நடக்கிறது எப்படி என்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட். ஓகேயா? 4 பாயிண்டில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அதாவது ஒபே டு யுவர் பேரண்ட்ஸ். ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஸோ ஒபே யுவர் பேரண்ட்ஸை பற்றி வந்து பைபிளில் நிறையா இடத்துல போட்டிருக்கு இல்லையா? ஆமாம் டாடி. ஒபீடியன்ஸ் ஏசப்பா சின்ன பசங்களை ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. அதில் வந்து ஒரு வசனம் கூட இருக்குது டாடி, நான் சொல்லட்டா? எஃபீஷியன்ஸ் 6:1 and 2. Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment in the promise. எஸ், ரொம்ப அருமையான வசனம். ஸோ அது மட்டுமல்ல, ஏசாமி அது மாதிரி பைபிளில் வந்து நிறையா வந்து ஒபீடியன்ஸை பற்றி நிறையா போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீதிமொழிகள், அதாவது நீதிமொழிகள் 1:8 and 9 போட்டிருக்கோம். அதாவது என் மகனே, உன் தகப்பனின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பனின் புத்தியை கீழ் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் தலைக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்திற்கு சரப்பணியுமாய் இருக்கும் என்று அதாவது நீதிமொழிகளில் வந்து ரொம்ப அழகாக சாலமோன் ராஜா சொல்லியிருப்பார். இப்போ ஒரு காலர் இருக்காங்க. ஸோ காலரை பார்த்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். Praise the Lord. Hello. Praise the Lord. Praise the Lord, uncle. நீங்க உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து கிரேஸ், நான் சென்னையில இருந்து பேசுறேன். கிரேஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? அங்கிள், கர்த்தரோட கிருபையால ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அங்கிள், அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சரி. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே இல்லைங்களா கிரேஸ்? ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டேல வந்துட்டு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அங்கிள். ஓகே, என்ன டே சொல்ல முடியுமா? சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, ஏன் வந்து இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டேயா வச்சாங்க? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நேரு மாமாவோட பர்த்டே. வெரி குட், வெரி குட். சரி, இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
நாங்க பாட போறோம் uncle. ஓ சூப்பர், பாடுங்க பாப்போம். என்ன பாட்டு? எங்க அண்ணன் சாமு என் தங்கச்சி சார்லுக்கும் ஒரு பாட்டு பாட போறோம் uncle. ஓகே ப்ளீஸ் பாடுங்க. நாங்க 3 பேரும் பாட போறோம். வெரி குட். சார்லுக்கு உங்களுக்கு ரிக்வெஸ்ட், நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே, கேரளாக்காவும் சேர்ந்து பாடுவாங்க. நீங்க பாடுங்க, அதுக்கப்புறம் கேரளாக்கா ஜாயின் பண்ணி. எனக்கு தெரிஞ்சா நான் பாட ட்ரை பண்றேன். 3, 2, 1 go. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing and dancing to Jesus let me know. I'm softened and I'm standing. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என்னுடன் பேரன் பால் பொங்கி வழியுண்டே ரசனை ரசித்தான் நான் பாடுவேன். மறுமறையாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 பொங்கி. வாவ் சூப்பர். இந்த பாட்டு எங்க படிச்சீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க uncle. ஓ வெரி குட். ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா, நல்ல டியூனோட பாடுனீங்க. வெரி குட். தேங்க் யூ சோ Thank மச். you uncle. கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து லைவ் டிவி பார்க்கணும், சரியா? uncle இந்த பாட்டு நாங்க எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் நாங்க டெடிகேட் பண்றோம் uncle. ஓ தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச் கிரேஸ். Thank you Saralaka. Thank you for calling. Have a wonderful day. God bless you, Grace. Thank you uncle. Bye bye. Bye-bye. Bye bye. Grace கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி வந்து ஒரு அருமையான ஒரு சாங்கும் பாடினாங்க. ஸோ அந்த சாங்கையும் வந்து டெடிகேட்டும் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு சாங்ஸ் கால் பண்ணி, அதாவது சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து சாங்ஸோ இல்லை வசனமோ யாருக்காட்டு உங்கள் இந்த ஸ்பெஷல் டேயில் வந்து டெடிகேட் பண்ணணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோட கூட நீங்கள் பேசலாம். பேசுகிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சாங்ஸையோ இல்லை ஒரு வசனத்தையோ நீங்கள் வந்து டெடிகேட்டாக, அதாவது ஸ்பெஷலாக நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஏசாமிக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம், ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ரெண்டாவது வந்து அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியர் ஆஃப் த லார்ட். ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டோ. ஏன்னா சிறு குழந்தைகள் வந்து கர்த்தருக்கு என்ன செய்யணும், அதிகமாக பயப்படணும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்பட்டா மற்ற எல்லாமே நமக்கு தேடி வரும். அதான் வந்துட்டு இந்த வசனத்தோட ஒரு சாராம்சம். அதாவது கர்த்தருக்கு பயந்தா நமக்கு மற்ற எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே தேடி வரும். ஞானமோ அறிவோ செல்வமோ எல்லாம் தேடி வரும். ஆனால் அதுக்கு முதன்மையானது என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னது, ஏசாமிக்கு பயப்படணும். அதுக்காக வந்து நடுங்கிட்டு இருக்கணும்னு சொல்லலை. ஏன்னா ஏசாமி அப்படிப்பட்ட கடவுள் இல்லை, எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிற கடவுள். ஆனால் அந்த ஏசாமிக்கு வந்துட்டு எப்படின்னா உண்மையும் உத்தமமாக, ஐயோ நம்ம வந்துட்டு அதாவது வந்து யாரையும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது, யார் மேலேயும் கோவப்பட்டுறக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஏசாமிக்கு பிடிக்காத காரியங்கள். ஸோ இந்த பயம் இருந்தாலே போதும். இதே மாதிரி நிறையா காரியங்கள் இருக்கு. ஸோ இந்த பயம் இருந்தாலே போதும், ஏசாமிக்கு வந்துட்டு நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் ஏசாமிக்கு பயப்பட ஆரம்பிச்சோன்னா நமக்கு எல்லா அதாவது நாலேஜ் வந்துடும். அதாவது வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கடவுள் எல்லாத்தையும் நமக்கு தருவார். டாடி இது ஒரு வசனமும் இருக்கு, Proverbs 9:10ல. நான் அந்த வசனத்தை சொல்லட்டா? எஸ் ப்ளீஸ். The fear of the Lord is the beginning of wisdom. டாடி இதே வசனம் Psalms 111:10லையும் இருக்கு. எஸ், வெரி குட். அதாவது வந்து நீதிமொழிகள் 9:10ல தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதான் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்ட்டு, அதை கர்த்தருக்கு பயப்படணும். அதே மாதிரி பரிசுத்தரின் அறிவே அறிவு. உலக பிரகாரமாக இருக்கிற அறிவு நமக்கு அறிவு இல்லை. கர்த்தருக்கு இயேசுவாமிக்கு பயப்படுற பயம்தான் வந்து நமக்கு அறிவை கொண்டு வரும். சரி குட்டீஸ், ஸோ நீங்களும் வந்து என்ன செய்யணும், ஏசாமிக்கு பயப்படுற மாதிரி. ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், ஏசாமிக்கு பயப்படணும் நடுங்கணும்னு இல்லை, ஏசாமிக்காக அதாவது நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். ஏன்னா ஜெபம் பண்ணுறதே வந்து ஜெபம் பண்ணாமல் இருப்பது ஏசாமிக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதாவது ஜெபம் பண்ணாமல் இருப்பது வந்து ஒரு பாவம்ட்டு பைபிள்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து டெய்லி இன்னையிலிருந்து, அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? ஸோ இந்த ஸ்பெஷல் டேல
நம்மளும் ஒரு ஓத்து எடுத்துக்கலாம். அதாவது இனிமே வந்து நான் பைபிள் படிப்பேன், அதே மாதிரி டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஒழுங்காக மார்க் எடுக்கலையா, இல்லை ஸ்கூலில் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி போட்டு உங்களுக்கு என்ன செய்வார், அவருடைய ஞானத்தினால் அதாவது உங்களை நிறைப்பார். அதான் பைபிளில் சொன்ன மாதிரி பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவரோட அறிவு நமக்கு வந்தப்புறம், அவருடைய நாலேஜ் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸியாகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டாவது. ஸோ மூணாவது வந்து என்ன பண்ணணும், கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். எஸ், அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கே நம்ம வந்துட்டு அதாவது ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போது, எல்லாத்தையும் படைத்த தேவன் இல்லையா, பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, அதாவது நம்ம தேவன் என்னத்தை படைச்சாரு, எல்லா உலகத்தையும், வானத்தையும், பூமியையும், சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஆதியாமத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ சந்திரனையும், நட்சத்திரங்களையும், ஆறுகளையும், கடலையும் எல்லாத்தையும் படைச்ச தேவன் இல்லையா. ஸோ அவ்வளோ பெரிய தேவனுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் நம்ம நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம சேஃபாக இருக்கோம், பட் நிறையா பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. நிறையா பேரோட லைஃப் வேலை இல்லாமல் போயிடுச்சு. நிறையா பேருக்கு வந்துட்டு அந்த கொரோனா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 20 days இல்லை 30 days வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறையா பேர் இருந்தாலும் நம்மளை வந்து கர்த்தர் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துருக்காரு, அதாவது பாதுகாத்திருக்காரு. இன்கேஸ் நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்கும், கொரோனா வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க, ஆனால் வந்து எல்லாம் சரியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, காப்பாற்றிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது வந்து ஃபோர்த்து கேரக்டர்ஸ், கடவுளுக்கு பிடிச்ச கேரக்டர்னா ஃபர்கிவ். அதாவது மற்றவங்கள நம்ம என்ன செய்யணும், மறக்கணும். இப்போ இன்னைக்கு குட்டீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் தங்கச்சியோ அக்காவோ யாரோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருந்தாங்க, அவங்க மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்களா? ஸோ கோபமாக இருக்கக்கூடாது, ஏன்னா அது ஏசாமிக்கு பிடிக்காது. ஸோ அதனால் என்ன செய்யணும், அதை வந்து நீங்கள் வந்து அதாவது மன்னிக்கணும். அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும். அதுதான் கடவுள் சொல்லியிருக்காரு, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாக இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், மன்னிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி குட்டீஸ் நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரியா? இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேல நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், அதாவது ஒரு புதுசாக ஒரு ஓத்து எடுத்துக்க போகிறோம். இனிமே வந்துட்டு நான் இந்த சொன்ன இந்த அங்கிள் சொன்ன ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து ஏசாமிக்கு பிடிச்சது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஆண்டவருக்காக நடப்போம். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியுமா கேரன்? obey your parents. எஸ். அதுக்கப்புறம் டாடி, அதுக்கப்புறம் என்ன வரும் டாடி? அதுக்கப்புறம் வந்து கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். Fear the Lord. Fear the Lord. Give thanks to the Lord. And the final one is forgive others. Okay, Daddy. Okay. சரியா? இப்போ ஒரு கடைசியாக ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்தாலும் நமக்கு நேரம் இல்லை. ஸோ கால் கட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த நாளையும் வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டெய்லி பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவார். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இந்த ஸ்பெஷல் டேயில் வந்துட்டு நம்மளும் வந்து நம்ம ஏசாமிக்கு பிடிச்ச மாதிரி, ஏசாமிக்கு நம்ம வந்து எப்படி பிடிக்குமோ, நம்மளை வந்து அதிகமாக பிடிக்குது, நம்மளும் ஏசாமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிறோம். சரியா? நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறோம். கேரள், நீ எப்படி? ஆமாம் டாடி, நானும் டெய்லி இப்போ ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து பண்ணுவேன் டாடி. ஓகே, வெரி குட். இப்போ கடைசியாக ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹலோ. பிரைஸ் தி லார்ட். ஹலோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? பிரைஸ், உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பெட்ரிக் பால். ஓகே ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லையா? அது என்ன டே தெரியுமா? இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. வெரி குட் வெரி குட். சரி, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் பாட்டு பாட போறேன். வெரி குட், பாடுங்க பார்க்கலாம். என்ன பாட்டு? நான் வந்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பாட போறேன். ஓகே, பாடுங்க. In the name of Jesus, in the name of Jesus,
We are the Lamb of victory. In the name of Jesus. In the name of Jesus. We are the one to save. We are in the name of Jesus. And me who has made me so. In the name of Jesus, Jesus, we are the victory. வெரி குட் பால். நீங்க ரொம்ப அருமையா ரொம்ப அழகா ராகத்தோட பாடுனீங்க. சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யா, ஹேவ் a wonderful day. God bless you. Thank you, Uncle. Bye. Bye, Uncle. Bye. பால், டெரெக் பால் கால் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ வந்து நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கணும். ஸோ நான் சொன்னதுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல நாளில் நம்மளும் வந்துட்டு ஒரு உறுதியாக ஒரு நம்பிக்கையோட ஒரு ஓத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை மட்டுமே செய்வேன்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமை முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸோ ப்ரே பண்ணலாமா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, இந்த சாயந்தர வேலையில கர்த்தாவே, உம்மை துதிப்பதற்கு நீர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த குழந்தைகள் திரு நன்னாளிலும் கர்த்தாவே, ஆம் ராஜா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஆம் ராஜா, நீர் அவர்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை அவர்களுக்கு ராஜா நீர் உணர்த்தியதற்கு, இந்த வார்த்தைகள் மூலமாக உணர்த்தியதற்கு உமக்கு நன்றி ராஜா. அதே போல கர்த்தாவே, ஆம் ராஜா, அவர்களும் கர்த்தாவே உமக்கு பிடித்தமாய் ராஜா உம்முடைய நாமத்தை மகிமை விதமாய் கர்த்தாவே நடப்பதற்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே. ஒருவேளை கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ராஜா ஒரு தீர்மானத்தோடு டெய்லி நான் பைபிள் படிப்பேன், ப்ரே பண்ணுவேன் என்ற தீர்மானத்தோடு, ஆம் ராஜா, இன்று யாராவது தீர்மானம் அப்படி எடுத்திருந்தால் கர்த்தாவே அவர்களுக்கு நீ கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இனி ராஜா அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை நீர் தருவீராக கர்த்தாவே. நீர் மீதியான நேரத்திலும் கர்த்தாவே, ஆம் ராஜா, ஒவ்வொரு குழந்தைகளும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஒரு ஞானத்தினால் அளவற்ற அன்பினால் நீர் நிறைப்பீராக கர்த்தாவே. நீங்க ஒவ்வொரு குழந்தைகளும் நீர் தொடுவீராக கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜேக்கப் அண்ட் கேரன். பாய் பாய், டேக் கேர். அவளுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், அவரிடத்துல என்னுடைய குறைகளை சொல்லி அழுவேன், எனக்கு அவர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட விசுவாசம் அவளுக்கு வந்தது. அவருடைய சமூகத்துல போனா அவ அழுதா. நீண்ட நேரமாக கர்த்தரிடத்தில் தன் பாரத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் வேதனையும்